வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஆரியம் நந்தினி. கைதியை காவலர்கள் தாக்கிய சம்பவம் 6 காவலர்கள் பணியிடை நீக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஏப்ரல் 18ஆம் தேதி கைதியை காவலர்கள் தாக்கிய சம்பவம் குறித்து கூடலூர் கிளை சிறையில் கோவை மண்டல சிறைத்துறை டிஐஜி 8 மணி நேரம் விசாரணை நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் தேவர் சோலை அருகே பாடந்துறை பகுதியில் வசிப்பவர் நஜிமுதீன் என்கிற பிலோபி வயது 33 இவரை கஞ்சா போதை பொருள் வைத்திருப்பதாக கூறப்பட்ட வழக்கில் தேவர் சோலை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பின்னர் தொடர்ந்து கடந்த 12ஆம் தேதி கூடலூர் கிளை சிறையில் நஜிமுதீனை அடைத்தனர். இந்நிலையில் கிளை சிறையில் காவலர்களுடன் வாய் தகராறில் ஈடுபட்டு தகாத வார்த்தையால் காவலர்களை திட்டியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து காவலர்கள் தாக்கியதில் நஜிமுதீன் பலத்த காயம் அடைந்தார். அடுத்த நாள் சிறையில் நஜிமுதீனை பார்க்க வந்த உறவினர்கள் சிறையில் அவரிடம் பேசியதோடு அவருக்கு ஏற்பட்ட காயங்களை செல்போனில் படம் பிடித்து ஆதாரங்களுடன் உதகை நீலகிரி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். தொடர்ந்து ஆட்சியர், எஸ்பி ஆகியோர் உத்தரவின் பேரில் சிறையில் விசாரணை மேற்கொண்ட கூடலூர் நீதிமன்ற நீதிபதி சசின்குமார், கூடலூர் தாசில்தார் மாரிமுத்து ஆகியோர் அறிக்கை அளித்தனர். இந்த அறிக்கையின்படி சம்பவத்தன்று பணியில் இருந்த கிளை சிறை துணை கண்காணிப்பாளர் கங்காதரன், முதல் தலைமை காவலர் மலர்வண்ணன், முதல் நிலை காவலர் சின்னசாமி, 2ஆம் நிலை காவலர்கள் அருண், தினேஷ் பாபு, கோபி ஆகிய 6 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று காலை 10 மணிக்கு கூடலூர் கிளை சிறைக்கு வந்த கோவை மண்டல சிறைத்துறை டிஐஜி ஜெயபாரதி பல மணி நேரம் விசாரணை மேற்கொண்டாள். இதைத் தொடர்ந்து மாலை 3 மணி அளவில் காயமடைந்த நஜிமுதீன் உதகை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். இதற்கிடையில் கைதியை காவலர்கள் தாக்கிய சம்பவம் குறித்து கூடலூர் கிளை சிறையில் சிறைத்துறை டிஐஜி 8 மணி நேரம் விசாரணை நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து தாக்கப்பட்ட நஜிமுதீன் மனைவி அசீனா கூறியதாவது: கடந்த 12ஆம் தேதி காலை 6 மணிக்கு வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து எனது கணவரை போலீசார் அழைத்துச் சென்று போய் வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பாக தேவர் சோலை போலீஸ் நிலையத்திற்கு சென்றபோது உனது கணவரை என்கவுண்டர் செய்யப் போவதாக மிரட்டினர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அவரை நான் பார்க்கச் சென்றபோது அவரது உடல் முழுவதும் இரத்த காயங்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தேன். அப்போது அவரிடம் கேட்டபோது சிறையில் போலீசார் தாக்கி விட்டதாக தெரிவித்தார். எனவே உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட போலீசார் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் கணவருக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும். அவரது உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. இனி செய்திகள் நாளை தொடரும். உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆரியம் நந்தினி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும். நன்றி, வணக்கம்.